அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இந்த இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் எப்படிலாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆகிச்சா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நாளைக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதோடைய 3 இண்டெக்ஸோடைய மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது, எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு ஓஐ டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 22,911. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே போச்சு 22,788. அதுக்கும் கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா 22,500 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட் மேலே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,139. அதுக்கும் மேலே மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா 23,356. அதுக்கும் மேலே மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா 23,440 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து மார்க்கெட் வாலெட்டாலாக இருக்கும்னு சொன்னதுக்கான ரீசன் நான் காட்டுறேன் பாருங்களேன். மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போக ட்ரை பண்ணாங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 23,130 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து சடனாக ஒரு ஸ்பைக் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போவாங்க மார்க்கெட். ஸோ சடனாக கீழே வந்துட்டு அகைன் மேலே போயிருக்காங்க. அகைன் இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேலே போயிருக்காங்க. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 அதாவது 23,139 ரேஞ்சை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதை பிரேக் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க மார்க்கெட். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் மேலே போவாங்களா இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்ற இடத்த கீழே வருவாங்களான்றது தான் கேள்வி. அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோ, அதுக்கு முன்னாடி போய் பாருங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் இது தான். இங்கே பார்த்தீங்களா, நல்லா இதை நோட் பண்ணுங்கள். மண்டே ஃபாலோ ஆகுறாங்க, டியூஸ்டே வெட்னஸ்டே மேலே போகிறாங்க, அகைன் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அப்போ ஒரு ஃபால் கொடுக்குறாங்க. அதே தான், மண்டே மேலே போகிறாங்க, டியூஸ்டே வெட்னஸ்டே கீழே வராங்க, தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அப்போது வெட்னஸ்டே மேலே போகிறாங்க, மறுபடியும் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி அப்போ ஒரு ஃபால் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த வீக்கும் நடக்குமான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து மண்டே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தாங்க. நேற்றும் மேலே முடித்தாங்க, இன்றைக்கும் மேலே முடிச்சிருக்காங்க. எஃப்ஐஏஸ் கண்டிப்பாக செல்லிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. அவங்க என்றைக்கு வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கு வராங்களோ அன்றைக்கி தான் மார்க்கெட் ஹெல்த்தியாக மேலே போகும். இருந்தாலும் நாளைக்கு ஒரு ஷார்ட் கவரிங் வருமா? ஏன்னா இது நல்லா நோட் பண்ணுங்கள். நேற்று காலையிலேருந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே வந்தாங்க. அரௌண்ட் ஒரு 2 மணிக்கு மேலே மார்க்கெட் எங்கே இருந்துச்சோ அங்கே இறக்கிட்டாங்க. இன்றைக்கும் அதேமாதிரி அதே இடத்துலேருந்து மார்க்கெட்டை மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் மார்க்கெட் இறங்கலை. ரொம்பவே முக்கியமான விஷயம். மார்க்கெட் முடிகிற வரைக்குமே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே முடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா 23,200 இந்த ரேஞ்ச், 217, 14 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,350, 300 ரேஞ்ச் வரைக்கும் போகும். சப்போஸ் அதுக்கும் மேலே போச்சுன்னா 23,440. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோன் 300லேருந்து 450ன்ற ஜோன் வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் எத்தனை முறை அந்த ரேஞ்சில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 முறை வந்து இந்த ஜோனில் தான் 23,350லேருந்து 450 இந்த ஜோனில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் மறுபடியும் அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது. எல்லா விஷயத்தையும் கோரிலேட் பண்ணி பார்க்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,200, அதுக்கும் மேலே போச்சுன்னா 350, அதுக்கும் மேலே போச்சுன்னா 400, 450 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 23,000ன்றது வந்து இருக்கலாம். $23,000ன்றது ஒரு சப்போர்ட். அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு ஃபால் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதை வந்து ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். 22,982, அதுக்கும் கீழே மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா 22,900 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 22,784 இது வரைக்கும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது.
அந்த 22,800ன்ற ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் 22,500 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இந்த லெவல்ஸ் இதெல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டரான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது கூட நம்மளுடைய வீடியோ எப்படி யூஸ் பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ இப்போ ஓஏ டேட்டா என்ன சொல்ல வருதுன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓஏ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா, சாரி நான் டெஸ்க்டாப் வியூவில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியோட ஓஏ டேட்டா இப்போது முடிஞ்சிருக்கிற லெவல்ஸில். ஸோ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 23,163 முடிச்சிருக்காங்க. 23,000ன்ற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அட் த சேம் டைம் ஈக்குவலான ஒரு கால் ரைட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் 23,000 பிரேக் பண்ணாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியர்பையில் வேறு ஓஏ டேட்டாவே இல்லை. எங்கே வரைக்கும்னா அப் டு 23,650 வரைக்கும் ஒரு பெரிய ஓஏ டேட்டா இல்லை. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அட் த சேம் டைம் 23,000 கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புட் சைடுமே பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் 23,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே போகணும்னு தெரியாது. ஸோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஓஏ டேட்டா நியர்பை ஸ்ட்ரைக்ஸில் எங்கேயுமே இல்லை. இது என்ன ஓவராலாக இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் நாளைக்கு ஒரு கதகளி ஆகிற போகுது அப்படின்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். அட் த சேம் டைம் இது வந்து க்ளோஸ்டான மார்க்கெட். ஓஏ டேட்டான்றது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள், அது மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு டெரிவேட்டிவ். ஸோ நாளைக்கு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓஏ டேட்டா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். லைவ் மார்க்கெட்லேயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வயலண்ட் மூவ்மெண்ட் வரலாம். சப்போஸ் லைவ் மார்க்கெட்டில் வந்து இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 23,163 இருக்குங்களா, 23,200 கால் அண்டு புட்டு வந்து பில்ட் ஆகிட்டாங்க, ப்ரீமியமும் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே போகாது, 23,200 ரேஞ்சில் முடிச்சிருவாங்க. ஸோ லைவ் மார்க்கெட்லேயும் இதே மாதிரியான ஒரு ஓஏ டேட்டா ஷோஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நாளைக்கு ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் வரும், இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஸோ ஓஏ டேட்டாவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. குளோபலாகவும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை. இன்றைக்கி டுடே நைட் வந்து யூஎஸில் வந்து அந்த ஃபெட் சேர்பர்சனுடைய மீட்டிங் இருக்குது. அவங்களுடைய ரேட் ஹைக் டிசிஷன் பற்றி என்னன்றதெல்லாம் பேசுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களான்றதை பார்த்து யூஎஸ் மார்க்கெட் இருக்கும். அதை பார்த்து நமக்கு நாளைக்கு வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி ஓப்பன் ஆகலான்ற பாயிண்ட் கிடைக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் பாருங்கள், ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாதீங்க. எல்லா விஷயமும் சேர்ந்தால்தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கலாம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. எப்பயுமே சொல்கிற விஷயந்தான். என்ன விஷயம் சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படின்னா, மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். அகைன் ஏறுவாங்க, எவ்வளோ நேரம் ஏறினதை வித்தின் 5 மினிட்ஸில் இறக்கிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. உங்களோட ரியல் மணி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும், எல்லா விஷயத்தையும் உங்களால் பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஸோ ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து ட்ரேட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிஃப்டி அரௌண்ட் ஒரு 12% வந்து கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து அரௌண்ட் ஒரு 10 to 15%, நியர்பை ஒரு 20% கிட்டவே வந்து 20% கிட்ட வந்து எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆஃபர் 50% ஆஃபர் 20% ஆஃபர்னு சொன்னால் போய் வாங்குகிறோம். பட் ஸ்டாக்ஸ் இப்போது 20% டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி யாராவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கேபிட்டலில் ஒரு 50% இல்லை ஒரு 40% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் மார்க்கெட் ஃபர்தராக ஒரு ஃபால் வருது பட்ஜெட்க்கு அப்புறம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி பிளான் பண்ணலான்றது பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். வைட்டாலிட்டி இண்டெக்ஸ் அது வந்து
18க்கு அபோவாக இருக்குது, கிரேட்டர் தென் 18 ஐ திங்க் இன்றைக்கி 18.80 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ வாலட்டாலிட்டிக்கு பஞ்சமே இருக்காது. மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஈஸியாக நடக்கும், என்ன வேணால் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே காஷியஸாக இருங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நாளையோடைய அந்த வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். ஸோ நம்ம February 1st வீக்குக்கான செட்டப் எப்படி இருக்கும், பட்ஜெட் எப்படி இருக்கும், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் டெலிவரி பண்ண பார்க்குறேன். ஸோ பட்ஜெட் அன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.